ஹலோ கைஸ், திஸ் இஸ் ராகுல் கிஷோகாந்த். வெல்கம் டு இபாக் எக்ஸ்பிளைன்ஸ். ஒரு சாதாரண நாடோடிகள் குடும்பத்திலிருந்து ஒரு ட்ரைப் ஃபேமிலியிலிருந்து டெசர்ட்டில் வந்துட்டு எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லாத ஒரு குடிசையில் வாழ்ந்த ஒரு மனுஷன் வந்து வேர்ல்ட்லேயே ஒரு பெரிய எம்பையரை வந்து பில்ட் பண்ணுறாரு. எந்த அளவுக்கு பெருசுன்னா வேர்ல்ட்லேயே செகண்ட் லார்ஜஸ்ட் அண்ட் கான்டீஜியஸ் எம்பையராக வந்து இருக்குது. கான்டீஜியஸ்னால் ஒரு எங்கேயுமே பிரேக் ஆகாத ஒரு பெரிய எம்பையர். அந்த எம்பையரோட சிறப்பு என்னென்னா, அந்த எம்பையர்லேருந்து ஒருத்தர் வந்து ஒரு சிட்டி மேலே படையெடுத்து போகிறாருன்னா அந்த சிட்டியே வந்து இவர் வராரா, அப்போ வந்து நம்ம போர் பண்ண தேவையில்லை அப்படின்னு பயத்திலேயே வந்து சரண்டர் ஆயிடுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு எம்பையர் தான் வந்து மங்கோல் எம்பையர். இதோட ஃபவுண்டர் வந்து த செங்கிஸ்கான். பட் ஒரு கொஸ்டின் என்னன்னா, செங்கிஸ்கான் ஒரு ஸ்மால் நாடோடிகள் ட்ரைப்ஸ்லேருந்து வந்த ஒரு மனுஷனால் எப்படி வந்து இவ்வளோ பெரிய ஒரு எம்பையரை வந்து பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜிஸும் அவரோட ப்ரூட்டல் மைண்டும் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செங்கிஸ்கானோட டாப் 10 ப்ரூட்டல் ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செங்கிஸ்கானோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ஃபியர். அவர் வந்து ஃபியரை தான் வந்து எனிமியோட மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு விதைப்பார். எப்படின்னா, நிறைய எம்பையர்ஸோ கண்ட்ரிஸோ வந்து இப்போ ஒரு இடத்து மேலே சண்டை போடுறாங்கன்னா அந்த சிட்டிஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அங்கே இருக்கிற எல்லா பொருட்களையுமே வந்து திருடிட்டு வந்துடுவாங்க. ப்ளஸ் வந்து அந்த இடத்தையே வந்து ரொம்ப மோசமாக்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் செங்கிஸ்கானோட ஆர்மி ஒரு இடத்துக்கு போச்சுன்னா அந்த இடத்த வந்து ஃபுல்லாக நெருப்பு வச்சு எரித்து அந்த இடத்தையே ஃபுல்லாக தரமட்டமாக்கிடுவாங்க. ஸோ இது வந்து நிறைய சிட்டிஸ்க்கு காதுக்கு போகும்போது செங்கிஸ்கான் வராரு, அப்போ நம்ம நாடுமே வந்து சூறையாடப்பட்டு ஃபுல்லாக எரிச்சிருவாங்க அப்படிங்கிற பயத்திலே வந்து சண்டையே இல்லாமல் சரண்டர் ஆயிடுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, குவார்சமைன் எம்பையர் அப்படிங்கிற எம்பையரில் வந்து செங்கிஸ்கான் வந்து போர் தொடுக்கிறாரு. அந்த எம்பையரில் வந்துட்டு ஒரு 1000 பேர்த்துக்கும் மேலே வந்து கொன்று அந்த இடத்த வந்து சூறையாடி நிறைய இதை வந்து எரித்து அதை தரமட்டமாக்கிடுறாங்க. ஸோ இந்த மெசேஜ் வந்து யூரோப்பில் இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு வந்து பாஸ் ஆகுது. ஸோ அடுத்து இவர் வந்து வேற ஒரு எம்பையர் மேலே போர் எடுத்து போகும்போது அவங்களே வந்து செங்கிஸ்கான் வர்றாருன்னு சண்டையே இல்லாமல் சரண்டர் ஆனாங்க. இவரோட செகண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ஃபேக் ரெட்ரீட். அதாவது வந்து இப்போது பெரிய படைகளாக இருந்துச்சுன்னா செங்கிஸ்கானால் சண்டை போட முடியாதுன்னு தெரிஞ்சாலுமே இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த பெரிய படைகள் கிட்ட ஃபஸ்ட்டு நார்மலாக சண்டை போடுவார். ஸோ சண்டை போட போட அவங்களும் வந்துட்டு இவங்க கூட சண்டை போட்டுருக்கும்போது திடீர்னு வந்து செங்கிஸ்கான் வந்துட்டு திருப்பி ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சிருவார். ஸோ எனிமீஸ் வந்து என்ன நினச்சிக்குவாங்கன்னா, ஸோ இவங்க வீக்காக இருக்காங்க அதனால் திரும்பி ஓடுறாங்க, சரி நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை துரத்திட்டே வருவாங்க. ஸோ துரத்திட்டு வர செங்கிஸ்கான் ப்ரில்லியண்ட்டாக என்ன பண்ணுவார்னா, அந்த குதிரையில் டக்குன்னு திரும்பி உட்காந்து அம்பை வந்து எடுத்து வர எனிமீஸ் மேலே சரன்னு விட்டு அந்த இடத்த ஃபுல்லாக சரவுண்ட் பண்ணிடுவார். இது வந்து மங்கோல்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய வந்து ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி பெரிய பெரிய எம்பையர்ஸில் நிறைய சிட்டிஸை வந்து பிடிச்சிருக்காங்க மங்கோல்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ரொம்பவுமே முக்கியமான ஸ்ட்ராட்டஜி மங்கோல்ஸ் கிட்ட. தேர்ட் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா லைட்னிங் ஸ்ட்ராட்டஜி. இவங்க வந்து லைட்னிங் மாதிரி ஒரு ஸ்பீடான ஒரு வார்ஃபேர் வச்சுருப்பாங்க. எப்படின்னா, மங்கோல்ஸ் கிட்டே எப்போவுமே 3லேருந்து 5 குதிரைகள் வரைக்கும் கட்டாயமாக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து ஸ்பீடாக மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு குதிரைக்கு டயர்ட் ஆச்சுன்னா இவங்க வந்து அடுத்த குதிரைக்கு ஷிஃப்ட் ஆயிடுவாங்க, அடுத்த குதிரைக்கு டயர்ட் ஆச்சுன்னா அடுத்த குதிரை, இப்படி வந்து ஷிஃப்ட் ஆகி இவங்க வந்துட்டு ஒரு ஒரு டேக்கு வந்து மோர் தென் 100 கிலோமீட்டர்ஸ் வந்து இவங்க போயிடுவாங்க. இந்த 100 கிலோமீட்டர்ஸ்லேயும் இவங்க பசிக்காக இவங்க இடுப்புலேயே வந்து கறி துண்டுகளை வந்து ரொம்ப நாள் வச்சுருப்பாங்க. அது சீவ் பண்ணிட்டே வந்து போய் அந்த இடத்துக்கு போவாங்க. ஸோ இப்போது இன்ஃபர்மேஷன் அதர் சிட்டிஸ்க்கு இப்போ செங்கிஸ்கான் வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு அவங்க ஆர்மியை வந்து மொபைலைஸ் பண்ணுறக்குள்ளார இவங்களோட ஆர்மி வந்து அந்த இடத்தோட வாசல் கிட்ட போய் நிற்கும். இது வந்து அவரோட எம்பையர்லேயே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா ஸ்பீடாக மூவ் பண்ண முடிஞ்சதுனால தான் ஒரு பெரிய பெரிய எம்பையர்ஸை குறுகிய டைமில் வந்து சீக்கிரம் கேப்சர் பண்ணுறாரு. 4வது செங்கிஸ்கானோட படைகள்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா பர்ஃபெக்ட் மிலிட்ரி டிசிப்ளின். ஏன்னா செங்கிஸ்கான் கிட்ட இருக்கிற படைகள்லேயே வந்து ரொம்பவுமே வந்து முக்கியமானது டிசிப்ளின் தான். ஏன்னா அவர் வந்துட்டு அவரோட மிலிட்ரியை வந்து ஒரு குரூப்பாக வந்து பிரிச்சிருக்க மாட்டார். அவர் எப்படி பிரிச்சிருப்பாருன்னா, 10 பேர் சேர்ந்து ஒரு குழுக்கு ஒருத்தர் தலைவனாக இருப்பான், 100 பேர் சேர்ந்த ஒரு குழுக்கு ஒருத்தர் தலைவனாக இருப்பான், 1000 பேர் சேர்ந்த குழுக்கு ஒருத்தர் தலைவனாக இருப்பான், 10,000 பேர் இருக்கிற குழுக்கு ஒருத்தர் தலைவனாக இருப்பான். ஏன் இப்படி பிரிக்கிறாருன்னா, ஏன்னா செங்கிஸ்கான் வந்து ஒரு நாடோடிகள் ட்ரைப்ஸ்லேருந்து வந்ததுனால ட்ரைப்ஸ் எப்பவுமே வந்து பிரிஞ்சு தான் வாழ்வாங்க. ஸோ இது வந்து அவருக்கு மேனேஜ் பண்ணவும் சீக்கிரத்தில் வந்து ஒன்று சேர்க்கவுமே வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்படி பண்ணுறதுனால இதில் ஹார்ட் பனிஷ்மெண்ட்ஸும் இருந்துச்சு. இப்போ 10 பேர் இருக்கிற குழுவில் ஒருத்தர் லீடராக இருந்தாருன்னா
அந்த குழுவிலேருந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து அந்த குழு விட்டு வெளியே போயிடுறாங்க, இல்லை வந்து தொலைஞ்சிடுறாங்க, அந்த யூனிட்டை வந்து மிஸ் பண்ணிடுறாங்கன்னா, அந்த குழுவில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே வந்து ரொம்ப கொடூரமான தண்டனைகள் வந்து அப்போ கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ இதனாலேயே வந்து அவங்க ரொம்ப டிசிப்ளினாகவும் அவங்க வந்து எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி பழக ஆரம்பித்தாங்க. ஸோ இதுதான் வந்து செங்கிஸ்கானோட படைகளில் வந்து ரொம்ப மொபிலைஸ் ஆகும், குயிக்காக வந்து சேர்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவும் ஒன்று யூஸ் ஆச்சு. ஃபிஃப்த் என்னென்னா இன்டெலிஜென்ஸ் அப்புறம் ஸ்பை நெட்ஒர்க்ஸு. செங்கிஸ்கானோட ஆர்மிலேயே ரொம்ப முக்கியமானது வந்து இன்டெலிஜென்ஸும் ஸ்பை நெட்ஒர்க்கும் தான். இவர் வந்து ரொம்ப பெரிய ஆர்மிஸாக இருக்குது அப்படின்னா நம்மளால் வீழ்த்த முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தா செங்கிஸ்கான் வந்து அவரோட ஸ்பைஸை அந்த ஆர்மிக்கு ஃபுல்லாக முன்னாவே அந்த ஊருக்கு அனுப்பிச்சு அவங்கள வந்து வேவு பார்க்க வைப்பார். அவங்க வந்துட்டு அங்கே இருக்கிற இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸை வந்து பேசுவாங்க. அவங்க எப்படி அந்த நாட்டோட பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் இருக்குது, கிங்கோட ரூம் இது, எந்த வழியில் ஈஸியாக இருக்குது, அதோட லூப் ஹோல்ஸ் என்னென்ன, அங்கே ஆர்மியோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அந்த வால்ஸோட சைஸஸ் என்ன, அதோட எல்லாத்தையுமே வந்து செங்கிஸ்கானுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை வச்சு தான் இவங்க வந்து அடுத்த ஸ்டெப் வந்து எடுப்பாங்க. ஸோ இதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்றுத்துக்கும் பிரித்து இப்படி தான் வந்து அவங்க நிறைய வார்ஸையும் வந்து செங்கிஸ்கான் வந்து வின் பண்ணுறாரு. அவங்களோட ஸ்பை நெட்ஒர்க்கு இன்டெலிஜென்ஸுமே வந்து ரொம்பவுமே லாயலாக வந்து சர்வ் பண்ணாங்க இந்த பீரியடில். அப்புறம் 6வது ஸ்ட்ராட்டஜி என்னென்னா இவர் வந்து கேப்சர்டு சோல்ஜர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவார். எப்படின்னா இவர் ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்த வந்து பிடிச்சிட்டாருன்னா அங்கே இருக்கிற ஆர்மிஸில் இருக்கிற மீதி இருக்கிற சோல்ஜர்ஸ் வந்து இவர் வந்து எடுத்துக்குவார். இவர் எடுத்துக்கிறது மூலயமா இவரோட பேட்டில்ஸில் வந்து ஃப்ரண்ட் லைனில் அந்த சோல்ஜர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிடுவார். ஸோ இறந்தாலுமே வந்து ஃபஸ்ட்டு அவரோட சோல்ஜர்ஸ் இல்லாமல் கேப்சர் பண்ணப்பட்ட சோல்ஜர்ஸ் வந்து இறக்கணும் அப்படிங்கிறக்காக அவங்கள ஃப்ரண்ட் லைனில் பேட்டில்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்குவார். 2வது இதில் மிச்சமாக இருக்கிறவங்கள இன்ஜினியர்ஸாகவும் கேம்பெயின்ஸ் போடுறதுக்கு ஒரு சில இடங்களில் ஒரு வேலை வாங்குறதுக்கு வந்து இவங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் அமைஞ்சது. ஸோ பெரிய ஆர்மியும் வந்து அவங்க மொபிலைஸ் பண்ணுறதுக்கு அமைஞ்சது. ஸோ 7வது ஸ்ட்ராட்டஜி என்னென்னா சீஜ் டெக்னாலஜி. சீஜ் டெக்னாலஜினா முற்றுகையிடுறது. எப்படின்னா இவர் என்ன பண்ணிடுவார், பெரிய எம்பையர்ஸாக இருந்துச்சுன்னா உள்ளே போய் நம்மளால் அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு வெளியே இருக்கிற எம்பையர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணிடுவார். ஸோ இப்போ எம்பையர் மட்டும் சென்டரில் இருக்கும், சுற்றி இருக்கிற சப்ளை செயின் இவங்க கண்ட்ரோல் பண்ணி கட் பண்ணிடுவாங்க. அதில் வந்து இவங்களுக்கு ஃபுட்டு போகாது, வாட்டர் போகாது, எந்த ஒரு இதுவுமே போகாது. ஸோ மாற மாற அவங்களே வந்து வீக் ஆகி வெளியே வந்து அவங்களே வந்து சரண்டர் ஆகிடுவாங்க. இது வந்து பெரிய பெரிய எம்பையர்ஸ் வந்து அவரால் வீழ்த்த முடியாத சமயத்தில் இந்த டெக்னிக்கை வந்து செங்கிஸ்கான் வந்து யூஸ் பண்ணுவார். இந்த டெக்னிக்கில் வந்துட்டு எல்லாம் உள்ளே இருக்க போகும்போது இவர் வெளியே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாருன்னா இவரோட ஆர்கிடெக்சரை வந்து பில்டு பண்ண ஆரம்பிச்சிருவாரு. நிறைய பில்டிங்ஸ் கட்டுறது, நிறைய இடத்துல வந்து அவரோட மிஷின்ஸை பிளேஸ் பண்ணுறது, கன் பவுடர் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாமே வந்து இவர் வெளியே தயாரிச்சுக்கிட்டு இருப்பார். 8வது என்னென்னா டிவைட் அண்ட் கான்கர். எனிமி கிங்டம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மங்கோல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட உள்ளே இருக்கிற பிரச்சனைகளை வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்குவாங்க. அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போது இவர் கூட சண்டை இருக்குன்னா அப்போது அந்த இன்னொருத்தர் கூட இவங்க கூட்டணியை இணைஞ்சுக்குவாங்க. ஸோ கூட்டணியை இணையிறது மூலயமா அந்த எனிமி வந்துட்டு அந்த கிங்கை வீழ்த்திட்டாருன்னா ஸோ அந்த எனிமி வந்துட்டு செங்கிஸ்கானோட படைகளை வச்சு தான் வீழ்த்தியிருப்பார். ஸோ அந்த இடத்த வந்து செங்கிஸ்கான் எடுத்துக்குவார். இப்படி எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்கிற மாதிரி எல்லாருமே வந்து வீழ்த்திட்டு அந்த இடத்த செங்கிஸ்கானுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் மங்கோல் எம்பையர் இன்னும் ஸ்பீடாக வந்து டெவலப் ஆச்சு. இதுவும் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியை வந்து மங்கோல்ஸ்க்கு வந்து அமையுது. 9வது செங்கிஸ்கான் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னா இதுதான், ரிலீஜியஸ் டாலரன்ஸ். இவர்கிட்ட வந்து எல்லாமே வந்து மெரிட் பேஸ்டில் தான் இருக்கும். யாருமே வந்து யாருக்கு கீழே இருக்க மாட்டாங்க. அப்போ இருந்த கிங்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்தில் ஒரு வாரிசாக இருக்கிறவங்கள தான் வந்து அடுத்தடுத்த பொசிஷன்ஸில் வந்து உட்கார வைப்பாங்க. இப்போ ஒரு கிங் வந்து முன்னாடி இருக்காருன்னா ஜென்ரல் வந்து அவரோட பையனாக இருப்பாங்க. அப்புறம் படைத்தளபதி வந்து அவர் மாமாவாக இருப்பார். இப்படி தான் வந்து இருந்துச்சு. ஆனால் செங்கிஸ்கானை பொறுத்த வரைக்கும் குடும்பங்கிறத தவிர்த்து யாரெல்லாமே வந்து நல்லா சண்டை போடுறாங்க, யாருக்கு அதிக திறமை இருக்குது, அவங்க வந்து முஸ்லீமாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், புத்திஸ்டாக இருக்கலாம், யாராக இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு பாகுபாடு இல்லாமல் அவங்களோட திறமைக்கு மதிப்பு கொடுத்து அவங்கள அந்த பொசிஷனில் வந்து இருக்க வச்சார். இது வந்து செங்கிஸ்கானில் இருக்கிற படைகளுக்கு வந்து லாயலிட்டி வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாகவும் ப்ளஸ் வந்து சர்வீஸ் மோட்டிவ் அவங்களுக்கு ஜாஸ்தியாகவும் இருந்துச்சு. ஸோ லைஃப் லாங் இவர் கூட இருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வுமே வந்து அவர் போர் படை வீரர்களுக்கு நிறைய வந்ததுனால இவர் நிறைய பேட்டில்ஸில் வந்து ஈஸியாக ஜெயிக்கவும் முடிஞ்சு. ஸோ 10th ஸ்ட்ராட்டஜி என்னென்னா இவரோட லூட் ஸ்ட்ராட்டஜி தான். வந்து இவரோட சோல்ஜர்ஸில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஒரு இடத்த வந்து சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க எதுக்கு மேக்ஸிமம் ஜெயிப்பாங்கன்னா, ஏன்னா அவங்க ட்ரைப்ஸ் சேர்ந்தவங்க எதுக்கு ஜெயிக்கிறாங்கன்னா அங்கே இருக்கிற பொருட்களை வந்து கொள்ளையடிச்சு அதை வச்சு வாழ்றதுக்கு தான் இவங்க வந்து போர்களே பண்ணுறது. ஸோ ஆனால் செங்கிஸ்கானுக்கு வந்து அவருடைய எம்பையர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு ஆசை. ஆனால் இவங்க இப்படி போகிறதுனால
இவங்க லூட் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து செங்கிஸ்கான் என்ன பனிஷ் பண்ணுறாருன்னா, லூட் பண்ண எல்லாத்தையுமே வந்து என்கிட்ட எடுத்துகிட்டு வாங்க, நான் வந்து யார் நல்லா சண்டை போடுறீங்களோ, யார் எத்தனை பேரை கொல்றீங்களோ அதை பொறுத்து எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு ரூலை கொண்டு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதிக பேரை கொன்று அவங்க எம்பையரை வந்து விரிவாக்குறதுக்கு இது ரொம்பவுமே யூஸ் ஆச்சு. ஸோ இது மூலிமா அவரோட எம்பையர் வந்து இன்னும் ஸ்பீடாக வந்து வளர்ந்துட்டே போச்சு. ஸோ செங்கிஸ்கானை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம்தான். ஃபஸ்ட்டு அந்த இடம் எப்படி இருக்குது, அதை என்ன வகையில் பாதுகாக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு டெஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, அப்புறம் சரண்டர் பண்ண வைக்கிறது. இதுதான் இவரோட மொத்த வார் டெக்னிக்கே. ஸோ 1227 வந்து செங்கிஸ்கான் வந்து இறக்குறாரு. இவர் இறக்க போகும்போதே வந்து வேர்ல்டில் ஒரு பெரிய நிலப்பரப்பை வந்து பிடிச்சிடுறாரு. அதுவும் கண்டிஜியஸ் நிலப்பரப்பு. உலகத்திலேயே வந்து எல்லாருமே வந்து நிலப்பரப்பை வந்து இப்போ பிரிட்டிஷாக இருக்கட்டும், கேப்பில் ஒரு நாடு விட்டு ஒரு நாடை வந்து பிடிக்கும். ஆனால் அப்படி இல்லை. இது மங்கோல் எம்பையர் வந்து ஃபுல்லாக எல்லா எம்பையர்ஸையுமே வந்து சேர்த்து வச்ச மாதிரி ஒரு எங்கேயுமே வந்து ஒரு பிளவு கூட இல்லாமல் ஃபுல்லாகவுமே பிடிச்சிருப்பாங்க. அந்த வகையில் மங்கோல்ஸுக்கு வந்து வேர்ல்ட்லேயே நம்பர் 1 இடம் தரப்படுது. இதில் முக்கியமாக என்னென்னா, செங்கிஸ்கான் சாக போகும்போது அவரோட எம்பையர் வந்து பீக்கில் இருக்குது. பீக்கில் இருக்க போகும்போதே அவர் வந்து சாகிறாரு. இப்படி தான் வந்து ஒரு சாதாரண ஒரு நாடோடிகள், ஒரு ட்ரைப் குரூப்பை சேர்ந்த ஒருத்தன் வந்து எந்த ஒரு கனவுகளுமே இல்லாமல் இருந்த ஒருத்தர் வந்து ஒரு பெரிய எம்பையரையே பில்ட் பண்ணுறாரு. அது வேர்ல்ட்லேயே ஒரு பெரிய எம்பையர் ஆகுது. நிலப்பரப்புலேயும் சரி, பவர்லேயும் சரி, ஸ்ட்ராட்டஜிஸ்லேயும் சரி. இந்த மாதிரி 10 ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு தான் வந்து செங்கிஸ்கான் வந்து அவரோட எம்பையரை ஸ்பீடாக டெவலப் பண்ணார். எவ்வளோ கண்ட்ரிஸை வந்து பிடிச்சிருக்காருன்னு பார்த்தா, மாடர்ன் டேஸில் கம்பேர் பண்ணும்போது 28லேருந்து 30 கண்ட்ரிஸை வந்து பிடிச்சிருக்காரு. அதாவது 17% ஆஃப் லேண்ட் மாஸ் வந்து அப்போ அவர் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. இதில் என்னென்ன வருதுன்னா, இந்த மேப்பில் பார்த்த மாதிரி ஈஸ்ட் ஏஷியாவில் மங்கோலியா, சைனா, நார்த் கொரியா, சவுத் கொரியா, சென்ட்ரல் ஏஷியாவில் கஜகஸ்தான், தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான், டர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் வருது. ரஷ்யா, ஈஸ்டர்ன் யூரோப்பில் வந்துட்டு ரஷ்யா, செர்பியா, யுக்ரைன், பெலாரஸ், மொல்தோவா, ரொமேனியா வருது. மிடில் ஈஸ்ட்லேயும் சவுத் ஏஷியாலையும் ஈரான், ஈராக், ஜார்ஜியா, அர்மேனியா, அசர்பைஜான், டர்க்கி, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், அப்புறம் லெபனன்ட்டோட ஒரு சில பார்ட்ஸையும் வந்து கேப்சர் பண்ணுறாரு. இப்படி தான் வந்து இவ்வளோ பெரிய எம்பையரை வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு செங்கிஸ்கான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.